ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விவசாய நண்பன் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கத்தின் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 15 வருடமாக நீரோட்டம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு வரையும் நம்ம போட்டு தந்த போரில் மகிழ்ச்சியாக விவசாயம் பண்ணுற குடும்பம் நிறையா இருக்குது. அதை விட எனக்கு மகிழ்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போர் போட சொல்லி ஒரு பல லட்ச ரூபா நம்ம நஷ்டத்தை பெரு அளவில் யாருக்கும் கொடுக்கலன்றது தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா 100% தண்ணி உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பயன்ட்டு கொடுக்குறோம். இல்லைனா அந்த பாயிண்ட் கொடுக்குறதில்ல, அவாய்ட் பண்ணிக்கிறோம். நிலத்துக்கு நேரடியாக போகாமையே நாம் ரீசர்ச் பண்ணி அவங்களுக்கு பாயிண்ட்டு கொடுத்து சக்ஸஸ் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது. எப்படி நிலத்துக்கு வர்றவங்களே நிறைய பேர் ஃபெயிலியர் பண்ணுறாங்களே, நீங்கள் நிலத்துக்கு வராமல் எப்படி பண்ண முடியும்னா கண்டிப்பாக 100% பண்ண முடியும். இன்றைக்கி வரையும் பல மாவட்டங்களில் வறட்சியான கிராமத்தில் தொடர்ந்து போர்வெல் ஃபெயிலியரான இடத்துல கூட நம்ம நிலத்துக்கு நேரடியாக போகாமல் சக்ஸஸ் கொடுத்துருக்கோன்றது தான் நம்மளோட ரெக்கார்டே. போர்வெல் பாயிண்டில் நம்ம கேரண்டியே கொடுக்க முடியாது, கீழே இருக்கிற தண்ணியை போய் கண்ணிலையாக பார்க்க முடியும் அப்படின்னு போர்வெல் ஃபெயிலியர் ஆன பின்னாடி நிறைய காரணங்கள் எல்லாம் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய போர் பாயிண்டில் 100% உறுதியாக கேரண்டி நான் கொடுக்குறேன். ஏன்னா உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாயிண்ட் கொடுக்க போகிறோம். யாரோட பணத்தையும் நம்ம வீணடிக்க மாட்டோம். இதில் உறுதியாக இருக்கும். பார்த்தல் என்னோட தொழிலோ இல்லை பிஸ்னஸோ கிடையாது. இது விவசாயிங்களுக்கு முடிஞ்ச என்னோட உதவியாக தான் நான் பண்ணிட்டு வரேன். என்னோடய ஒர்க்கு நான் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் பணம் சம்பாதிக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியம் கிடையாது. விவசாயிங்களுக்கு முடிஞ்ச உதவியை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால் தைரியமாக வாங்க. உங்கள் நிலத்தில் தண்ணீர் எடுத்து தர்றது என்னோடய பொறுப்பு. சரியான முறையில் எப்படி நீரோட்டம் பார்க்கணும், போர்வெல் ஃபெயிலியர் வராமல் எப்படி தடுக்கணும், தண்ணீர் வராத போர்வெல்லில் எப்படி தண்ணீர் வர வைக்கணுன்ற மாதிரி நிறைய வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் காட்டுற போர் எங்கே போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் அவர் எப்படி நம்மளை கான்டாக்ட் பண்ணார், எப்படி நம்ம நிலத்துக்கே போகாமல் நீரோட்டம் பார்த்தோம், போர் போட்டு எவ்வளோ தண்ணீர் வந்ததுன்றது தான் அந்த ஃபுல் வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் ஃப்ரீ டைமில் இதை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சொல்லுங்கண்ணா. அண்ணா, இது நீரோட்டம் பார்க்குறீங்களாங்கண்ணா? ஆமாம்மா, அதை யூடியூப்பில் தானே பார்த்தேன். எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் அரூருங்கண்ணா, தருமபுரி மாவட்டம் அரூர். சொல்லுங்கள். யூடியூப்பில் பார்த்து இந்த மாதிரி நீரோட்டம் பார்க்கறதா நீ பேசியிருந்தீங்க. நிறைய வீடியோ பார்த்தேன். நம்மளுக்கு பாயிண்ட் பார்க்கணுண்ணா, வந்து பார்த்து கொடுக்க முடியுங்களா? ஓகே, பார்த்துக்கலாம். விவசாயத்துக்குங்களா வீட்டுக்குங்களா? வீட்டுக்கு தானே, விவசாயம் தான், எல்லாம் ரெண்டுமே தானா. ஓ, ஆல்ரெடி போர் போட்டிருக்கீங்களா? ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டாங்கண்ணா. அது பொது போரு. தனியாக இது வரையும் போட்டது இல்லைண்ணா. சரிண்ணா பார்த்துக்கலாம். எனக்கு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நிலத்தோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. டீட்டெயில்ஸ் நேரில் வந்து பார்க்க மாட்டீங்களாண்ணா? இல்லை நேரில் இல்லை, நம்ம எல்லாருமே எப்படி பார்க்குறோம் யூடியூப்பில் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் டீட்டெயில்ஸ் எடுத்து நம்ம கிளியராக உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துருவோம். நான் நேரில் நம்ம 2-3 நாள் ஸ்டே பண்ணி பார்க்க முடியாதுங்க. அதனால இப்படிதான் நான் பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் ரிசல்ட் இருக்கு, நல்லா வந்துட்டு இருக்கு. எப்படிங்கண்ணா போன்லேயே பார்த்துட்டீங்களா? பார்த்த வீடியோலாம். நீங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். நீங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. சரிங்கண்ணா, அனுப்பிவிடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு நான் சொல்லிடுறேன். சரிங்கண்ணா. தண்ணி எவ்வளோ வருது என்னன்றதெல்லாம் கிளியராக சொல்லிடுவீங்களாண்ணா? எல்லாத்தையும் சொல்லிடலாம். தண்ணி எத்தனை அடி போடணும், நீங்கள் எவ்வளோ தண்ணீர் வரும், எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக செக் பண்ணி சொல்லிடுவோம். அப்படி தண்ணி இல்லைன்னாலையும் சொல்லிடுவோம், தண்ணி இல்லைன்ட்டு. சரிங்கண்ணா. பார்த்துக்கலாம். சரிங்கண்ணா, கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கண்ணா. சரி. தண்ணி இல்லை, எதுவுமே தண்ணி இல்லாமல் இருக்குண்ணா, அதுக்காக தான். சரி. பக்கமெல்லாம் தண்ணி இருக்குங்களா? போர் ஃபெயிலியர் ஆகுதுங்களா? இல்லை ஃபெயிலியரும் ஆகுதுங்கண்ணா, தண்ணியும் வருதுங்கண்ணா. சரி, 1000 அடி மட்டம் போயிடுச்சிங்கண்ணா. சரி, பார்த்துக்கலாம். நான் பார்க்குறேன். உங்கள் நிலத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எவ்வளோ நாள் இருக்கு உங்களுக்கு? பார்த்து சொல்கிறதுக்கு 3 நாள் ஆயிரும்ண்ணா. 3 நாள் ஆயிருங்களா? சரி, பார்த்து சொல்லுங்க, நான் இடத்துல அனுப்பி விட்றேன். அனுப்பிவிடுங்க, பார்த்து சொல்லிடுறேன். எவ்வளோ நாள் இருக்கு உங்களுக்கு? ஒரு 1.5 ஏக்கரா இருக்குதுங்கண்ணா. 1.5 ஏக்கர். சரிண்ணா. சரி, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். சரிங்கண்ணா, பார்த்துட்டு கூப்பிடுங்க. ஓகே. வீட்டுக்கு முன்னாடி பக்கம் ஒரு கோயில் இருக்குங்களா? ஆமா, சைடுல. அதுக்கு முன்னாடி ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அது என்னது? அது நம்ம கொட்டாய் தான். அது தார் ரோடுக்கு இந்த பக்கம் ஃபுல்லா நம்மளுக்கு தான். அது ஒட்டி தான் வரும்னா. ஒரு ரோடு ஹைவேஸ் எவ்வளவு சேரும்? ஹைவேஸ் அந்த தார் ரோடு மட்டும் தான்.
தார் ரோடு மட்டும் தான். தார் ரோடுக்கு இந்த பக்கமெல்லாம் நம்மளுது தானே? ஆமா ஆமா. அந்த அந்த சர்க்கிள்ல தான் வருது. ஆ உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்குது அந்த இடத்துல. அப்படியா? ஆ சரிங்க. கீழெல்லாம் எதுவும் இல்லைங்களா? உங்களுக்கு கீது இங்க வந்து நல்ல தண்ணி இருக்குண்ணா. சரி சரிங்க. நான் உங்களுக்கு பாயிண்ட் வைக்கிறேன். இங்க ஓட்ட முடிஞ்சா பாருங்க. இங்க ஓட்டினா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஆ சரிங்க. ஆ இதோட வேற இடம் நல்லா பெஸ்டா இருந்தா கூட பரவாயில்ல. ஆஹா இதையோட பெஸ்ட் வராதுண்ணா. வராது. ஆஹா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்மளுக்கு இந்த இடம் மறக்காது. ஆ ம் கோயிலுக்கு முன்னாடிங்களா? ஆ கோயிலுக்கு முன்னாடினா எப்படி ஓட்டுறது கொஞ்சம் கோயிலுக்கு படிக்கட்டுலயே வருதுங்கண்ணா. ஆ அந்த இடத்துல தான் வருது. உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்த இடத்துல தான். அதான் நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அது கொஞ்சம் சங்கடமா இருக்குது அங்க ஓட்டுறதுக்கு. ஊர் பொது கோயில் வேற அது. ம் இடம் வந்து நம்ம இடம் தான் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு சங்கடமா இருக்குது. நான் ஓட்டுறது எப்படி என்னான்ட்டு. இப்போ உங்க நிலத்துல வந்து பெஸ்டா இருக்கிற வாட்டர் இங்க தான் இருக்கு. ஆண்ணா. இங்க ட்ரை பண்ணுங்க. ஓட்ட முடியலன்னா நம்ம வேற இடம் பார்க்கலாம். வேற இடம் பார்க்கும்போது இங்கேயோட கொஞ்சம் இன்னும் தண்ணி குறைவா தான் இருக்கும். அப்படிங்களா? இந்த இடத்துல நல்லா இருக்குங்களா? ஆமா இந்த இடத்துல நல்லா இருக்கு. இப்போ ஆ, இதையோட நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டு வேற போனாங்களா இதோட அடுத்த ஸ்டெப் இதோட கொஞ்சம் குறைவா இருக்கிற தண்ணியை தான் நம்ம போக முடியும். சரிங்கண்ணா. இது ஹோட்டலும் தான் இருக்குன்னா இது கொஞ்சம் எல்லாம் பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்க. ம் என்ன இவ்வளவு இடம் வச்சிருந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து ஓட்டாண்டேன்னு சொல்லுவாங்கன்ட்டு தான் ஒரு இதா இருக்குண்ணா. ம் வேற ஏதாவது ஒன்று பாருங்கண்ணா. சரி நான் பார்க்குறேன். உங்க நிலத்துல அப்போ வேற எங்க போட்டாலும் உங்களுக்கு ஓகே தானே? வேற ஓகேண்ணா. இது தவிர வேற எங்கனாலும் போடலாம்ண்ணா. சரி கொஞ்சம் நான் தள்ளி பார்க்குறேன். இருந்துச்சுன்னா இதை கூட போட்டுக்கலாம்ண்ணா. ஆ இது கோயிலுக்கு முன்னாடி வாசப்படியிலே இருக்கு. ம் சரி அதுக்காக நான் தானே பார்க்குறேன். பாக்குறேன். இருங்க வேற எங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு வச்சுக்கலாம் இருங்க. சரிங்கண்ணா. சரி ஓகேண்ணா ஓகே. 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 ஹலோ. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா அந்த மாட்டு சாணமெல்லாம் கொட்டி வச்சிருக்கீங்களே குப்பை. கொஞ்சம் ஹைட்டா ஆமாங்கண்ணா. இருக்குங்களே. ஆமா, ஆ தேங்காய் மரத்துக்கிட்ட. ஆ ஆ அந்த சரௌண்டிங்கில் தான் நான் வரும். சரிங்கண்ணா. நீங்க அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் பாயிண்ட் வச்சாலும் மாறாது. வண்டி வந்து ஓட்டுறது கரெக்டா இருக்கும். இப்போ நான் பாயிண்ட் அந்த குப்பை மேலேயே வச்சுட்டேன்னா அடுத்து வண்டி வந்துச்சுன்னா திரும்ப நீங்க கிளீன் பண்றதா இருக்கும். அப்போ எப்படி செட் ஆகாது. சரிங்கண்ணா. அது சுத்தம் பண்ணிடுறேங்கண்ணா. ஆமா. ஜேசிபி வர சொல்லி. ஜேசிபி வர சொல்லி கிளீன் பண்ணிருங்க. ஆ கிளீன் பண்ணிட்டீங்கன்னா நான் பாயிண்ட் வச்சு தரேன். வச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னவோ நான் சொல்லிடுறேன். சரிங்கண்ணா. ம். சுத்தம் பண்ணிட்டு கூப்பிடுறேங்கண்ணா. சுத்தம் பண்ணி கூப்பிட்டு. ம். சரிங்கண்ணா. சரி ஓகே. ஓகே. ஹலோ. ஹலோ அண்ணா. சொல்லுங்கண்ணா. அண்ணா அந்த இது குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்கண்ணா. சுத்தம் பண்ணிட்டீங்களா? சுத்தம் பண்ணிட்டேங்கண்ணா. சரி நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஆ உங்களுக்கு பாயிண்ட் வச்சு தந்துடுறேன். சரிங்கண்ணா. பாயிண்ட் வச்சுட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். சரிங்கண்ணா. போயிட்டு நான் கூப்பிடுறேன். சரி ஓகேண்ணா ஓகே. ம். ஓகே. ஹலோ. ஹலோ. அண்ணா. சொல்லுங்கண்ணா. அண்ணா இந்த இடத்துல பாயிண்ட் வச்சிருக்கீங்க. ஆமாம்மா அந்த இடத்துல தான் வரும்ண்ணா. அண்ணா இது எவ்வளவு ஆழத்துலண்ணா தண்ணி வரும்? எப்படி என்னன்னு சொல்லுங்கண்ணா கொஞ்சம். நான் உங்களுக்கு முதல் மட்டம் வந்து 600க்குள்ளேயே ஓப்பன் ஆயிரும்ண்ணா. சரிங்கண்ணா. 600க்குள்ளேயே ஃபர்ஸ்ட் மட்டம் வந்துரும். 2வது மட்டம் உங்களுக்கு 1150 அடி போகணும். ஒரு 1200 அடி போட்டுக்கலாம். 1200ங்களா? 2 இன்ச் தண்ணி குறையாது. 2 இன்ச் தண்ணி மினிமம் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்கண்ணா. ஆ அது எப்படிண்ணா தண்ணி கன்ஃபார்மா வரும்னு இல்ல சொல்றீங்க? நான் பார்த்துக்கலாம். நான் ஒன்றும் நம்ம எல்லா இடத்துலையும் ஓட்டியிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாவே ஓட்டியிருக்கு. இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஓட்டியிருக்கோம். எல்லா இடத்துலயும் ரிசல்ட் பர்ஃபெக்ட்டா வந்துட்டு இருக்கு. ரைட்டு தானே. இப்ப நேரடியாவே வந்து வைக்கிறாங்கன்னா அதே தண்ணி வர மாட்டுதுண்ணா. ம். நீங்க வைக்கிறதுக்கு இங்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் வேற வேற இடத்துல வச்சிருக்காங்கன்னா நீங்க இந்த இடத்துல வச்சிருக்கீங்க தண்ணி வராதுன்னு சொல்றாங்க நிறைய பேரு. இல்ல நம்ம இதுவரை எல்லா இடத்துலயுமே நம்ம தனியா தான் பாயிண்ட் குடுத்துருக்கோம். நம்ம குடுத்துருக்க பாயிண்ட் உங்களுக்கு கான்செப்ட் வந்து நெறைய இருக்கும். இப்ப லாங்லேருந்து வரணும் நீரோட்டம் ஃபர்ஸ்ட்டு. அது செக் பண்ணுவோம். லாங்லேருந்து எந்த நீரோட்டம் வருதோ அதை மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து டெப்த் வந்து உங்க நிலத்துக்கு வர வர கொஞ்சம் பள்ளத்தை நோக்கி வர்ற மாரி இருக்கிறத மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது நிலையா நிக்காம ஒரு திசையிலேருந்து உருண்டு ஓடுற மாரி இருக்கிற நீரோட்டத்தை மட்டும் தான் செக் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தண்ணி அதிகமா வேணும்னா நெறைய இடத்துல கொஞ்சம் ஸ்டாக் ஆகியிருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிப்போம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கின்னு கரெக்டாக பர்ஃபெக்ட்டா செக் பண்ணுவோம். பட் எப்படி நேரடியா வராம செக் பண்ணுவோம்னா, அதுக்கு நெறைய மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ண்ணா. சரிங்க. இது வந்து சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்றோம். நம்ம தான் இது சக்சஸ் பண்ணிட்டு வரோம். நிலத்துக்கே போகாம எல்லா போருமே பர்ஃபெக்ட்டா சக்சஸ் பண்ணிட்டு வரோம் நம்ம தான். சரிங்கண்ணா. அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தாருண்ணா, நம்ம ஃப்ரெண்டு. ஓகே.
எனக்கு வேலை செய்யல அது என்ன ஜெலுப்பா கூட இருக்கும். ஆ ஆ ஆ அந்த மாரி சொன்னாரு. எனக்கு அதான் ஒரு இதா இருக்குங்கண்ணா. நம்ம வச்ச இடத்துல செக் பண்ணி பார்த்தாருங்களா? ஆமாண்ணா. அதுதான். இப்ப அவருக்கு வேலை செஞ்சிருக்கும். அவருக்கு வந்து ஸ்லோவா வேலை செய்றனால, அது தண்ணி கம்மியா இருக்குன்ற மாரி அவரு சொல்லியிருப்பாரு. ஆ. பட் ஸ்லோவா வேலை செஞ்சாலும், ஸ்பீடா வேலை செஞ்சாலும் அதே வச்சு தண்ணீர் கிடையாதுங்க. அது ஆ. பார்க்கும்போது அவருக்கு தெரியும். அந்த வைப் தெரியும். அவரு அது ஆ. கவனமா கவனிச்சாருன்னா அவருக்கு தெரியும் அந்த தண்ணி இருக்கிற வைப். இப்ப சரிங்கண்ணா. ஸ்டாக்கா இருக்கிற தண்ணி வந்து என்ன பண்ணும்னா, உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாரி காட்டும். அது நம்ம தேங்காய் நல்லா வேலை செய்யுதுங்கண்ணா. நல்லா வேலை செய்யும். அந்த இதோட இடத்துல வந்து தள்ளி கொஞ்சம் தள்ளி பார்த்தாக்கல அவருக்கு நல்லா வேலை செய்யுது. அங்க வச்சுக்கலாமான்னு கேட்டாரு அவரு. ஆ இல்ல. இப்ப நம்ப என்னன்னா, ஸ்டாக்கா இருக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு தண்ணி பவரா வேலை செய்யும். அதே ஆண்ணா. தண்ணி வந்து ஓடுற தண்ணி வந்து உங்களுக்கு கம்மியா தான் வேலை செய்யும். அதுக்காக சரிங்க. கம்மியா தண்ணி வரும்ன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நல்லபடி சரிங்கண்ணா. தண்ணி வரும். நம்ப 15 வருஷமா ஓட்டிட்டு இருக்கோம்னா, நெறைய இடத்த பார்த்துருக்கோம். தண்ணி நெறைய பொருள் வந்து ஸ்டாப் ஆயிருக்குது. நெறைய பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த போர் வந்து நிலையா ஓடிட்டு இருக்கும். சரிங்கண்ணா. அப்ப தைரியமா ஓடலாமாங்கண்ணா? நீங்க ஓட்டலாம். நீங்க வண்டிக்கு பேசிட்டு என்னன்னு பார்த்துட்டு சரி, நான் ஓட்டிடுங்க. வண்டிக்கு பேசணும்னா நைட்டுக்கு வரேன்னு சொன்னாங்கண்ணா. ஆ, ஆ. சரி, வண்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு கூப்பிடுறேங்கண்ணா. சரி. வண்டி வந்தா கால் பண்ணுங்க. சரி, ஓகேங்கண்ணா. சரி. ஓகே. ம். ஓகே. ஹலோ ஹலோ. அண்ணா. சொல்லுங்க. அண்ணா வண்டி வந்துருச்சுங்கண்ணா. வண்டி வந்துருச்சுங்களா? வண்டி ஆ ஸ் வந்துருச்சுங்கண்ணா. சரி. அதே பாயிண்ட்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்கண்ணா. கரெக்ட்டா மட்டம் பார்த்து ஓட்டுங்க. சரிங்கண்ணா, அதே பாயிண்ட்ல தான் வைக்கிறேங்கண்ணா. தண்ணி ம். கன்ஃபார்மா வரும் தானங்கண்ணா? வரும்ண்ணா. கன்ஃபார்மா வரும். ஏன்னா நான் பயப்படாம இது மாதிரி ஓட்டலாம். இதுக்கு முன்னாடி போட்டதில்ல. ஆ, ஆ, ஆ. ஏன்னா நம்ம கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். பெருசா ஒண்ணும் பணம் இல்ல. எல்லாம் கடன் வாங்கி தான் பண்ணணும். குடி தண்ணி ம். இல்லன்றதுக்காக தான் மெயினா போடுது. இல்லண்ணா. கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி வரும்னா, உங்க பணம் வேஸ்ட் ஆகாது. எந்த போருமே நம்ம ஃபெயிலியர் ஆக விட மாட்டோம். ஏன்னா ஃபெயிலியர் ஆனா உங்களுக்குமே நஷ்டம். ஆ யாருக்குமே லாபம் இல்ல. அது நஷ்டமாயிரும். அதனால நம்ம அதனாலதான் செக் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றோம் நம்ப. நீங்க சொன்னீங்கன்ற ஒரே நம்பிக்கையாக தான் நான் ஓட்டுறோம். கண்டிப்பா. நீ பக்கத்துல இருக்கிறாரு ஊத்துக்காரரே இருந்தாலும் சரி. ஆ, ஆ. நீங்க பார்த்தா கரெக்டா இருக்குன்றதுனால ஆ, ஆ. ஓட்டுறோங்கண்ணா. இல்ல நம்ப வந்து பிசினஸ் முறையுமே பண்றது இல்லன்னா, இது வந்து ஆ விவசாயிங்களுக்கு தண்ணி எடுத்து தரணும், ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். அதனால சரிங்கண்ணா. நம்ப கிளியரா உங்களுக்கு செக் பண்ணிட்டு தான் சொல்றோம். நீங்க தைரியமா ஓட்டுங்க. தண்ணி வந்த தைரியமா பின்னாடி நீங்களே ஓட்டலாமாண்ணா? கால் பண்ணுவீங்க. சரிங்கண்ணா. நீங்க சரி, ஓட்டுங்க. ஓட்டலாங்கண்ணா. எங்கேயாச்சும் ஈரம் ஏதாச்சும் மாற்றது வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. மேபி எனக்கு 600க்குள்ளயே உங்களுக்கு தண்ணி வந்துரும். ஒரு 600 கிட்ட போம்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்கண்ணா. சரி, ஆ, ஃபோன் பண்றேங்கண்ணா. ஓட்டுறோங்கண்ணா. ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க. பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க. சரிங்கண்ணா. சரி. ஓகேண்ணா. ஓகே. ம். ஓகேண்ணா. ஆமாம் இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கோங்க. அந்த இடம் காமிச்சு இங்கே இருக்கு. எவ்வளோ போயிது வரலையா?
ஏய் ஆஜா ஆஜா ஏய் ஆஜா ஹலோ ஹலோ சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஆனால் 520 அடி போயிடுச்சுன்னா இன்னும் தண்ணி எதுவுமே வரலன்னா புகை மட்டும் தானே வருது, கல் மட்டும் மாறி மாறி வருதுன்றாங்கண்ணா. புகை நிற்கலிங்களா ஒன்றும்? புகை நிற்கிறீங்கண்ணா, தண்ணி எதுவும் வரல. வரும்ண்ணா, உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இப்போ எத்தனை அடி? 520 அடி போயிட்டுங்கண்ணா. 520 அடி. இன்னும் ஒரு 4 ராடுக்குள்ளே வந்துடும்ண்ணா தண்ணி. பாருங்கள், வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். இப்போ மட்டும் செக் பண்ணி பாருங்கண்ணா, என்னன்னு தெரியல, புகையாவே வருது. நான் சரி பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் கூப்பிடுங்க, நைட்டு எவ்வளோ நேரமாக இருந்தாலும் கூப்பிடுங்க. சரிங்க. அது நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன், நீங்கள் கூப்பிடலாம் எவ்வளோ நேரம் இருந்தாலும். நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தண்ணி வந்தால் தான் எனக்கு கூப்பிடுங்க. தண்ணி வரும் கண்டிப்பாக, பயப்படாமல் போடுங்க, நிறுத்திடாதுங்க. சரிங்க. தண்ணி ஏதாச்சும் மட்டை மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க. சரி சரி, ஓகே ஓகே. சவுண்டே வித்தியாசமாக வருது. ஹலோ ஹலோ அண்ணா, தூங்கிட்டீங்களாண்ணா? இல்லை சொல்லுங்கள். அண்ணா அதான் இப்போ தானே ஒரு 560 அடியில் கொஞ்சம் அப்படியே சேர் மாதிரி வந்துச்சிங்கண்ணா. கொஞ்சம் புகை அடங்கிடுச்சிங்களா? புகை அடங்கிடுச்சுண்ணா. 560 சேர் மாதிரி வந்துட்டு அப்படியே தண்ணி லைட்டாக வருதுங்கண்ணா. லைட்டாக வந்து உகுதிக்குதுங்களா மேலே? வருதுங்கண்ணா. சரி சரி, அப்படியே ஓட்டுங்க, கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓட்டுங்க, தண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்கண்ணா. ஓட்டிகிட்டே இருங்க.
உங்களுக்கு போகலாம். 1200 அடி ஓட்டினா நல்ல தண்ணி வரும். இடையில உங்களுக்கு போகுதுன்னா கூட நிறுத்திக்கலாம், பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி சேர்ந்து வருதுன்றதை பார்த்துட்டு நான் பேசிக்கலாம். நீங்கள் ஓட்டுங்க. எனக்கு ஒரு 650 அந்த மாதிரி போகிற மாதிரி கூட ஃபோன் பண்ணுங்கள். 100 அடிக்குள்ளே எவ்வளோ சேருதுன்றதை பார்க்கலாம். சரிங்கண்ணா. 100 அடி ஓட்டுங்க பார்க்கலாம். தண்ணி ஓரளவுக்கு சேர்ந்து வந்துச்சுன்னா நிறுத்திக்கலாம், இல்லைன்னா கீழே இருக்கிற மட்டமும் ஓட்டுற மாதிரி வரும். 1200 ஓட்டணுமாண்ணா? ஆமாம், 1200 ஓட்டணும். 1000னா கூட பரவாயில்லைங்க. சரி பார்க்கலாம் இருங்க. இந்த மட்டத்தில் எவ்வளோ வருதுன்றதே பார்க்கலாம் இருங்க. சரிங்கண்ணா. இப்போ மேல் மட்டத்தில் மட்டும் தான் வந்திருக்கு, பாறையோட மேல் புறத்தில் மட்டும் தான். சரிங்க. அடிப்புறத்துலேயும் உங்களுக்கு வரும். எவ்வளோ வருதுன்றதே பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கால் பண்ணி. சரி. எனக்கு வீடியோ மட்டும் பண்ணி நான் அனுப்பிடுறேன் கொஞ்சம். எடுத்தாங்க. சரி சரி ஓகே. சரி. சொல்லுங்கள். ஆனால் தண்ணி கொஞ்சம் நல்லாவே வருதுங்கண்ணா. 630 அடி போயிருக்குது. 630 வருஷங்களா? ஆமாண்ணா. கொஞ்சம் தண்ணி சேர்ந்து வருதுண்ணா. ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே வரும், 2 இன்ச்சு பக்கம் வருன்றாங்கண்ணா. நல்லா கொஞ்சம் தண்ணி சலசலன்னு வந்துருக்குண்ணா. வீடியோ அனுப்பியிருக்கேன் பார்த்தீங்களாண்ணா? பார்த்து இப்போ தான் பார்த்தேன். என்னண்ணா அடுத்த காலம் ஓட்டிடலாங்கண்ணா? நீங்கள் 1100 200 அடி ஓட்டினீங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வரும். அவ்வளோனா கொஞ்சம் கஷ்டங்கண்ணா. தண்ணி இதே கூட போதுண்ணா. நம்ம வீட்டு தேவைக்கு நிலம் கம்மியாக தான் இருக்குண்ணா. 1.5 ஏக்கரா தான் இருக்குண்ணா. அது அப்புறம் பார்த்து ஓட்டிக்கணும். அமௌண்ட் அந்த அளவுக்கு இல்லைண்ணா. சரி நீங்கள் 700 நட்டுனா கூட 700 இல்லை 1200 அப்படியே டபுளாக ஆகும் அமௌண்ட் கீழே. அதிகம் தான் ஆகும். சரி நிறுத்திக்கோங்க. அப்படி உங்களுக்கு தேவைப்படும் போது ஃப்யூச்சரில் வேணால் நீங்கள் ரீபோர்ட் பண்ணிக்கலாம். ஒரு 700 750 போனால் நிறுத்திடலாம். சரி அப்படி கூட கெட்டி பாறை வரும்போது அப்படி நிறுத்திடுங்க. சரிங்க. நிறுத்திட்டு எனக்கு காலையில் கால் பண்ணுங்க. சரிங்க. நன்றிங்கண்ணா. தண்ணி இந்த அளவுக்கு வரும்ண்ணா. சரிண்ணா. சரி. ஒரு டவுட்டாகவே தான் ஓடிட்டு இருந்தேங்கண்ணா. லாஸ்ட் வரைக்கும் குழப்பத்திலே இருந்தீங்களா? ஆமாம். எல்லாருமே வந்து செக் பண்ணி கூட பார்த்துட்டு இது தண்ணி வராதுன்னு தான் சொன்னாங்க. சரி நான் ஒரு தைரியமாக ஓட்டிட்டேன். எதுவுமே நினைக்கல. தண்ணி வருது வரல அது அப்பாற்பட்ட விஷயம். ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டோம். அது யார் சொல்லி ஓட்டினா என்ன ஓட்டிடணும் அப்படின்ட்டு ஓட்டிட்டேன். சரி நீங்களாம் படல ஓட்டுறோம். அது வருது வரல அது அப்பாற்பட்ட விஷயம். ஓட்டிடணும். சரி நீங்கள் ஓட்டி முடிச்சுட்டு வண்டியெல்லாம் அனுப்பி பண்ணுங்க. காலைல பண்ணுங்க. சரி ஓகே. சரி. இதுதான் வீடியோ இருக்குமா? ஹலோ அண்ணா. சொல்லுங்கண்ணா. அண்ணா நைட்டு எல்லாம் ஓடி முடிச்சிருச்சுண்ணா. 750 அடி ஓடிச்சுண்ணா. 750 அடியில நிறுத்திட்டோம். சரி ஓரளவுக்கு வந்துச்சுங்களா தண்ணி? தண்ணி எல்லாம் 2 இன்ச்சுக்கு வரும்ன்றாங்கண்ணா.
சரி 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 சரிண்ணா. அப்படி ஃபியூச்சர்லாம் குறைஞ்சின்னா கூட நம்ம ரீபோர் பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா. இப்போதைக்கு இதே சரியா போகும். 1.5 ஏக்கரா தானே இருக்கு. ஆமாண்ணா 1.5 ஏக்கரா தானே இருக்குது. இதே வச்சு விவசாயம் பண்ணுங்க. சரிங்கண்ணா. சரிண்ணா சரி. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. சரிண்ணா சரிண்ணா பார்த்துக்கலாம். எல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு ஆன்லைன்ல பார்த்து இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய ஆச்சரியப்படுறாங்கண்ணா. தண்ணி வராது அப்படின்னு சொன்னவங்கன்னா அப்படியே இதாயிட்டாங்கண்ணா. அதேதான். நிறைய பேர் தண்ணி வராதுன்னாங்களா? ஆமாண்ணா, வராது, இதெல்லாம் வராது, தண்ணி வராது, பொய்யாதான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய எல்லாம் பக்கத்துலலாம் நல்லா பார்த்து பார்த்து வைக்கிறாங்க, அதே பொய்யா போயிடுது. 1000 அடி போட்டேண்ணா. நம்மளுது இவ்வளவு மட்டத்துல தண்ணி வந்திருக்குன்னா பெரிய விஷயம் தானா. அவங்க கேக்குறாங்கண்ணா, எப்படி அங்கிருந்தே எப்படி உங்களுக்கு பாயிண்ட் வைக்கிறாங்க, எப்படி தண்ணி வருது, என்ன ஏது, எனக்கு நம்பர் கொடுங்க, நாங்களும் போடணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறாங்கண்ணா. அதேதான் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா, இது வந்து இப்போ உங்களுக்கே தண்ணி வராத வரையும் ஒரு நம்பிக்கை இல்ல. எப்படி பண்ணுவாரு, எப்படி இது பண்ணுவாரு, ஒரு பயத்திலே தான் ஓட்டுனீங்க. அதே மாதிரிதான் நிறைய விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா, நேரடியா வராம எப்படி பார்க்க முடியும், எப்படி பண்ண முடியும்ன்ற ஒரு பயத்திலே வந்து நேரடியா இருக்கிறவங்களே கூப்பிட்டு பாக்குறாங்க. அதுல நிறைய பேர் தண்ணி எடுக்கிறாங்க, நிறைய பேர் ஃபெயிலியர் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம இது வரையும்னா நேர்ல என்னன்னா 3 நாள் ஸ்டே பண்ணி பார்க்கணும். அது வந்து பார்க்க முடியாது. பக்கத்து நிலத்துல இருந்து பார்க்கணும், எவ்வளவு தூரத்துல இருந்து வருதுன்றதெல்லாம். அது வந்து நேர்ல வந்தா பார்க்க முடியல. அதனால நம்ம இங்க இருந்து ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கோம். அது மூலியமா பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே நம்ம எதிர்பார்த்ததோட நல்ல ரிசல்ட் தான் வந்துட்டு இருக்கு. அதனால பயப்படாம எல்லாருமே பயப்படாம யார் யார் ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தண்ணி வருது. பயந்துட்டு இருக்கிறவங்க நேரடியா இருக்கிறவங்களே கூப்பிட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சில பேர் தண்ணி வருது, ஒரு சில பேர் வராமையும் போயிருது. ஆனா நம்ம கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்குமே ஃபெயிலியர் ஆகக்கூடாது, அவங்க பணம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம கிளியரா நம்ம டைம் எடுத்து 3 நாள்ன்றது 4 நாள் 5 நாள் கூட டைம் எடுத்து கிளியரா செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு அப்புறம் நம்ம சொல்றோம். சரிங்கண்ணா. சரிங்க. இது வரையும் ஓட்டின எல்லா பாயிண்ட்டுமே இப்போ வரையும் நல்லபடியா நல்லா தண்ணி ஓடிட்டு இருக்கு. சரிங்கண்ணா. அதனால தைரியமா ஓட்டலாம். நீங்க இப்போ நீங்களே பயந்துன்னு தான் ஓட்டுனீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும், நேரடியா வராம எப்படி பாக்குறாங்க, எப்படி பண்றாங்கன்ட்டு. ஆனா கண்டிப்பா நம்ம சொல்ற அடியில சொல்ற மட்டத்துல உங்களுக்கு சொல்ற தண்ணி வந்துரும் கண்டிப்பா. நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்திருக்குண்ணா. அதேதான். நிறைய பேர் ஓப்பனாவே சொல்லுவாங்க, சரி நீங்க நீங்க சொல்றதை வச்சு ஓட்டுறேன், தண்ணி வருமானது தெரியல, ஆனா நம்பிக்கை இது, பார்க்கலாம், அப்படி வரலன்னா இதோட நான் நிலத்தையே விட்டுறேன், போர் போடுறதே விட்டுறேன் அப்படின்ட்டு போடுவாங்க. லாஸ்ட்டு நம்மளை வச்சு போடுவாங்க, அந்த தண்ணி நல்லா வந்துடும். சரிங்கண்ணா. நிறைய பேர் நம்பரை வந்து வாங்கி பண்ணிக்கிறாங்க. கொடுங்க பார்த்துக்கலாம். பார்க்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பார்த்துக்கலாம். பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணா. நல்லா கொஞ்சம் எல்லாமே கஷ்டப்படுறவங்க தான், யாரும் பணம் வச்சுலாம் போடுறது இல்லைங்கண்ணா. அதனால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து இது பண்ணி விடுங்கண்ணா. அதே பார்த்துக்கலாம்ண்ணா. ஏன்னா விவசாயம் பண்றவங்களுக்கு தண்ணீர் தான் மெயின் ஃபர்ஸ்ட். ஆமாண்ணா. 1000 அடி போட்டு வேஸ்டா போனா அது எவ்வளவு லாஸுங்கண்ணா. யாருக்கு இல்லாத போயிருது, போர் வண்டிக்காரருக்கும் வேஸ்ட், எல்லாத்துக்குமே வேஸ்டா போயிருதுங்கண்ணா. அதான் பார்த்துக்கலாம். நம்ம கிளியரா பார்த்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். எல்லா இடத்துலையுமே தண்ணீரே இல்லை, நிறைய பேர் தண்ணீரே இல்லை உங்க நிலத்துலன்னு சொல்ல இடத்துல கூட நம்ம போர் போட்டு தண்ணீர் எடுத்து வந்திருக்கோம். சரிங்கண்ணா. பார்த்துக்கலாம். நீங்க பாருங்க. மோட்டரு நிறைய பேர் கேக்குறாங்கண்ணா, எல்லாத்துக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கண்ணா. மோட்ரு 2 நாள் ஆயிருங்கண்ணா, அமௌண்ட் இல்லை, அது கொஞ்சம் ரெடி பண்ணி தான் நான் எடுக்கணும். சரிண்ணா. சரிண்ணா பார்த்து நீங்கள் மோட்டரை இருக்குங்க, பார்த்துட்டு எப்படி பண்ணுறீங்கன்னு பண்ணுங்க, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. சரிண்ணா. ஓகேண்ணா. இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. ஓகே, நன்றிங்கண்ணா. பார்த்து. ஓகே.